நடிகை நயன்தாராவின் ஆவணப்படத்துக்கு எதிராக மற்றொரு சிக்கல் எழுந்துள்ளது. இது தொடர்பான முழுமையான தகவல்களை தற்போது பார்க்கலாம். கோலிவுட் திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் வருபவர் நயன்தாரா. இவர் தற்பொழுது மூக்குத்தி அம்மன் 2ஆம் பாகத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தின் ஷூட்டிங் துவங்கி மும்முரமாக நடந்து வருகிறது. இந்நிலையில் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியான நயன்தாராவின் ஆவணப்படத்துக்கு மற்றொரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதாவது சந்திரமுகி படத்தின் காட்சிகளை அனுமதி பெறாமல் நயன்தாரா ஆவணப்படத்தில் பயன்படுத்தியுள்ளதாக எதிர்ப்பு எழுந்துள்ளது. நடிகை நயன்தாராவின் திருமணம் தொடர்பான ஆவணப்படம் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியிடப்பட்டது. இந்த ஆவணப்படத்தில் அனுமதி பெறாமல் சந்திரமுகி படத்தின் காட்சிகளை பயன்படுத்தியுள்ளதாகவும் அதனை நீக்க வேண்டும் எனவும் AP இன்டர்நேஷனல் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு அளித்துள்ளது. அந்த மனுவில் ஆவணப்படத்தில் உள்ள சந்திரமுகி படத்தின் காட்சிகளை நீக்க வேண்டும் என்றும் ரூபாய் 5 கோடி கேட்டு நோட்டீஸ் அனுப்பியும் காட்சிகள் நீக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு தொடர்பான விசாரணையில் நயன்தாராவின் ஆவணப்படத்தை தயாரித்த ஜான் ஸ்டுடியோ, நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனங்கள் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு 2 வாரங்களுக்கு இந்த மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நடிகை நயன்தாரா, இயக்குநர் விக்னேஷ் சிவன் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இவர்களின் திருமணம் தொடர்பான ஆவணப்படம் கடந்த 2024ஆம் ஆண்டு நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியான நிலையில் இதில் அனுமதி இல்லாமல் நானும் ரவுடிதான் படக்காட்சிகளை பயன்படுத்தியதாக தனுஷின் ஒண்டர்பார் நிறுவனம் ரூபாய் 1 கோடி கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இதனையடுத்து தனுஷின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தி நடிகை நயன்தாரா அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். நானும் ரவுடிதான் படக்காட்சிகளை பயன்படுத்த அனுமதி கேட்டு பல முறை தனுஷை தொடர்பு கொண்டும் அவர் தரப்பில் இருந்து எந்தவிதமான பதிலும் கிடைக்கவில்லை என தெரிவித்திருந்தார். இந்த சம்பவம் இணையத்தில் பலவிதமான விவாதங்களை கிளப்பியது. மேலும் நயன்தாராவின் ஆவணப்படத்துக்கு எதிராக தனுஷ் தொடர்ந்த வழக்கு விசாரணையில் உள்ளது. இதனையடுத்து இந்த நிலையில் AP இன்டர்நேஷனல் நிறுவனம் சந்திரமுகி பட காட்சிகளை அனுமதி பெறாமல் பயன்படுத்தி உள்ளதாக குற்றம் சாட்டி மனு தாக்கல் செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.